நிறைய முறை மற்றவங்கனால நம்மளுக்கு சில நெகட்டிவிட்டி வருது அப்படின்னு நம்ம நினச்சி ஃபீல் பண்ணுறது உண்டு. அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இவங்க இவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்குறாங்க, இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க, இவங்க இதெல்லாம் செய்கிறது சரியே கிடையாது. ஸோ இதெல்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். பட் இதெல்லாம் தாண்டி நம்மளே நமக்கு ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஒரு சில நெகட்டிவ் ட்ரெய்ட்ஸ் வந்து நமக்குள்ளேயே இருக்குது. ஓகே, அது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல. பட் இந்த வீடியோவில் 7 டைப்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்கள் கேட்கும் பொழுது ஓகே, இந்த ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் என்கிட்டையும் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை அட்ரெஸ் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளோட பர்சனாலிட்டியில் ஒரு பூஸ்ட் இருக்க தான் செய்யும். நம்பர் 1, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஆட்டிடியூட். நான் நினச்சபடி தான் விஷயங்கள் எல்லாம் நடக்கணும், நான் போட்ட பிளான் படி தான் எல்லாமே நடக்கணும், எல்லாரும் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும், அவங்க எல்லாருமே வந்து நான் என்ன எதிர்பார்க்குறனோ என்னோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து அந்த கண்ட்ரோலிங் ஆட்டிடியூட்குள்ளே தான் வரும். ஸோ இந்த ஆட்டிடியூட் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது நிறைய நெகட்டிவிட்டியை தான் இன்வைட் பண்ணுது. ஏன்னா ரியாலிட்டியில் பார்க்கும்போது நம்ம நினச்சபடி திங்ஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப சில சான்சஸ் தான் இருக்குது, ரைட்? அப்படி நம்ம நினச்சபடிலாம் திங்ஸ் நடக்காத போது நம்ம டிசப்பாயிண்ட் ஆகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், கோபம் வரும். அண்ட் வீட்டில் இருக்கட்டும் இல்லை வெளியில் இருக்கட்டும் ஒரு ஹார்மனி அப்படின்ற ஒரு ஃபீலிங், அந்த பீஸ்ஃபுல் ஃபீலிங்கே இருக்காது. ஸோ கண்ட்ரோலிங் எவ்ரிதிங் ஆட்டிடியூடை நிச்சயமாக அவாய்ட் பண்ணிடணும். நம்பர் 2, ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்டுன்றது என்ன விஷயன்றதே தெரியாமல் என்ன நடக்குதுன்ற விஷயங்கள் பற்றின முழுமையான புரிதல் இல்லாமல் நம்மளே ஒரு கதையை ஃப்ரேம் பண்ணிக்கிறது. அதை நம்ம ஏன் பண்ணுறோம்? ஒரு பொறுமை இல்லாமல், ஒரு நிதானம் இல்லாமல் உடனே நம்மளுக்கு காரியங்களுக்கான பதில் வேணும் அப்படின்ற அந்த தேடுதலில் நம்மளே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இவங்க இதனால தான் இப்படி பேசினாங்க, ஓகே இவங்க இதனால தான் இப்படி நடந்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாமே ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நம்ம மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணும் பொழுது நிச்சயமாக அதில் இருக்கிற பாசிட்டிவை நம்ம பார்க்க மாட்டோம், நெகட்டிவ்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய தெரியும். உண்மையிலே அவங்கக்கிட்ட நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் ஜட்ஜ் பண்ணுற கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும், நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி தான் மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணும் பொழுதும் நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் தான் தெரியும். ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுன்றது ஒரு ஆட்டிடியூடாக நமக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அந்த ஆட்டிடியூட் குறையும் பொழுதே நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே நல்லதை பார்க்கக்கூடிய அந்த எபிலிட்டி நம்ம வளர்த்துக்க முடியும். நம்பர் 3, செல்ஃப் டவுட். நம்மளுக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் சரி, கெப்பாசிட்டி, நிறைய வாய்ப்புகள் நம்மளை தேடி வருது, என்ன பாசிட்டிவாக நடந்தாலும் இந்த செல்ஃப் டவுட் மட்டும் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்மளை ஃப்ரீயாக வேலை செய்யவே விடாது. நம்மளோட திறமைகள் என்னன்னு நம்மளே ரியலைஸ் பண்ணவே முடியாது, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே நம்மளே கொடுத்துக்க மாட்டோம். ஸோ எதிரி வந்து வெளியே இருந்து வர வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா இந்த செல்ஃப் டவுட் தான். அதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா செல்ஃப் டவுட்டுன்றது வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்பை வந்து ப்ராக்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலே இருக்காது, ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. ஏன்னா நமக்குள்ளேயே வந்து அந்த டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நமக்கு திறமை இருக்கா, இல்லை நம்ம செய்ய முடியுமா, இல்லை யார் என்ன நினைப்பாங்க, இது கரெக்டாக வருமா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளை வந்து ப்ராக்ரெஸ் பண்ண விடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ செல்ஃப் டவுட்டுன்றதை மட்டும் விட்டுருங்க, அது மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நெக்ஸ்ட் ஒன், அஸ்யூமிங் த வர்ஸ்ட். என்ன விஷயங்கள் லைஃப்பில் நடந்தாலும், சின்ன விஷயங்கள்னாலும் சரி, இருக்கிறதுலையே மோசமான விளைவுகள் பற்றி தான் உங்கள் மைண்ட் இம்மீடியட்டாக யோசிக்கும். அஸ்யூமிங் த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, என்ன மோசமாக நடக்கும், இதில் என்ன வேர்ஸ்ட்டாக நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் தான் உங்கள் மைண்டில் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். பட் அதே நேரத்தில் அதே காரியங்களுக்கு பாசிட்டிவான அவுட்கம் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் மைண்ட் அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காது. எப்போ உங்கள் மைண்ட் வந்து மோசமாக என்ன நடக்கக்கூடும் அப்படின்ற ஒரு பிக்சர் மைண்டில் வந்துருச்சுன்னா அதையே நம்ம திரும்ப யோசிக்கிறது. ஸோ இதுவுமே ஒரு பெரிய நெகட்டிவிட்டி தான் நம்மளே நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து சேர்த்துக்கிறது. ஸோ அஸ்யூமிங் த வர்ஸ்ட் அதை விட்டுருங்க. எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ன மோசமான விளைவுகள் வரக்கூடும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இம்மீடியட்டாக ஸ்விட்ச் பண்ணி ஓகே இதுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கா, இதுக்கு வேறு மாதிரி நான் யோசிக்கலாமா, வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதுக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்னு யோசிச்சு பாருங்கள். அதில் உங்கள் தாட்ஸை பில்டப் பண்ணுங்கள். மேபி அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம அந்த நெகட்டிவிட்டியை ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், வரி.
கவலைகள்னு சொல்லும் பொழுது சின்ன ப்ராப்ளம்ஸ்லேருந்து பெரிய ப்ராப்ளம்ஸ்னு எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஒரு சில பேர் ப்ராப்ளம்ஸ் பற்றியே நிறைய யோசிக்கிறதும் ப்ராப்ளம்ஸ் பற்றியே நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறதும் ஒரு ஹேபிட்டாகவே அவங்களுக்கு மாறிடும். அதுவே ஒரு பேட்டர்னாக மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டனாலும் சரி, ஃபேமிலியோட பேசும்பொழுதும் சரி, ஆஃபீஸில் பேசும்பொழுதும் சரி, இப்போது மனசில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை பேசும்பொழுது அதுக்கான ஒரு பாரம் குறையுன்றது ஒரு பாயிண்ட் தான். பட் அதையே எப்போவுமே செய்கிறதும் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதும் வந்து மோர் அண்ட் மோர் ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்கும். ரைட்? ப்ராப்ளம்ஸை பற்றி ரொம்ப யோசிக்கிறனால நம்மளுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும்னு எங்கேயுமே இல்லை. ரைட்? ப்ராப்ளம்ஸை பற்றி கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம யோசிக்கலாம். ஒரு தடவை நம்ம அதை பற்றி யோசிக்கிறோமா, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம கண்ட்ரோலில் எத்தனை விஷயங்கள் இருக்குது, நம்ம கண்ட்ரோல் மீறி என்னெல்லாம் இருக்குது, ஸோ இதை பற்றி யோசிக்கிறதுல ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா, இல்லை இதை பற்றி நம்ம யார்கிட்ட கேட்டால் ஒரு ஹெல்ப் கிடைக்கும், ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யணும். ஸோ இந்த மாதிரி யோசித்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இல்லை அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நம்மளால் போக முடியும். பட் அது எதுவுமே செய்யாமல் ப்ராப்ளம்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறனால நம்மளுக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. ரைட்? ஸோ இந்த வரியிங்கிறது ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிடக்கூடாது. வரியிங்கிறது ஒரு ஆட்டிடியூடாக ஆகிடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அதை பற்றியே பேசுகிறது ஒரு பழக்கமாக மாறிடுச்சு அப்படின்னா அதுவே நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தது அச்சீவிங் பர்ஃபெக்ஷனிசம் அண்ட் கம்பேரிங். எந்த வேலை செஞ்சாலும் நான் பர்ஃபெக்டாக தான் செய்யணும், அப்படி இல்லைனா நான் செய்யவே மாட்டேன் அப்படின்றதே வந்து நம்மளே நமக்கு கொடுத்துக்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான். பிகாஸ் பர்ஃபெக்ஷனிசம்ன்றது நான் எப்போவும் சொல்லியிருக்கேன், அது ஒரு மாயை, ஒரு இல்யூஷன். உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு இன்றைக்கி பர்ஃபெக்டாக இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும். எப்போவுமே பர்ஃபெக்ஷன் நோக்கி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் செய்கிற வேலை மேலே ஒரு திருப்தியே இருக்காது. ஸோ நம்ம எந்த ஒர்க் செஞ்சாலுமே அதில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். அந்த குறைகள்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், அதை நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் எப்படி நம்ம பெட்டர் பண்ணலான்னு தான் யோசிக்கணுமே தவிர எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி இல்லைனா நான் செய்யவே மாட்டேன்றது நம்மளோட ப்ராக்ரஸை பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும், உங்களால் க்ரோ பண்ண முடியாது. அண்ட் இதோடு சேர்த்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது. ஸோ எப்போல்லாம் நம்ம மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அப்போது நம்ம மேலேயே ஒரு மரியாதை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கே நம்ம செய்கிற வேலை பிடிக்காது, ஆர் நம்ம மேலே இருக்கிற மதிப்பு குறைஞ்சிரும். நமக்கு நம்ம மேலே மதிப்பு குறையும் பொழுது நம்ம மற்றவங்க கிட்டேருந்து அந்த ரெஸ்பெக்டோ அந்த வேல்யூவை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ கம்பேரிசன் இஸ் அ தீஃப் ஆஃப் ஜாய். ஸோ கம்பேரிசன் அண்ட் எய்மிங் ஃபார் பர்ஃபெக்ஷன் இதை ரெண்டுத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கணும், அவாய்ட் பண்ணுறது பெட்டர். லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், கம்ப்ளைண்ட் பண்ணுறது. நம்ம எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ண தான் செய்வோம். ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து, டிராஃபிக் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறதுலேருந்து, லைஃப்பில் நான் நினச்சது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுலேருந்து, இப்படி சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். நம்மளை அறியாமலே அது ஒரு பேட்டர்னாக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுதெல்லாமே நம்ம வந்து நெகட்டிவ் விஷயங்களில் தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ நெகட்டிவ் விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நமக்குள்ளே அந்த பாசிட்டிவிட்டி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எதிர்பார்க்க முடியாது. அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டில். ஸோ கம்ப்ளைனிங்ன்றது ஒரு ஆட்டிடியூடாக இருக்குன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, அந்த ஆட்டிடியூடை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண இந்த டைப்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி எல்லாமே உங்களாலேயும் உங்கள் லைஃபோட ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட், பர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்க்குறது, மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறது, அவங்க செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், இல்லை அஸ்யூம் பண்ணிக்கிறது, விஷயங்கள் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிறது, உங்கள் திறமைகள் மேலே எப்போவுமே ஒரு சந்தேகத்தோடையே இருக்கிறது, அண்ட் எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் மோசமாக என்ன நடக்கக்கூடும் அப்படின்னு அஸ்யூமிங் த வர்ஸ்ட். ஸோ அது ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட். எப்போவுமே கவலைகள் பற்றி பேசுகிறதும் கவலைகள் பற்றி மட்டுமே சிந்திக்கிறதும் அது ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுறது. அண்ட் விஷயங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்சபடி நடக்காத பொழுது, ஆர் எப்போவுமே உங்களை அறியாமலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, புலம்பிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளே நம்ம லைஃபுக்கு நெகட்டிவிட்டியை இன்வைட் பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ இந்த ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கும் போது நிச்சயமாக ஒரு க்ரோத் ஃபேக்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்ரைட், மறுபடியும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், டேக் கேர், பை.